வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். துணை முதல்வர் பதவி 70 சீட் கூட்டணிக்கு கூப்பிட்ட விஜய் எந்த கட்சியை தெரியுமா? திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மக்களே, தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள நிலையில் அதற்கான பணிகளில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. திமுக, அதிமுக என்ற இரு மிகப்பெரிய ஆளுமைகளுக்கும் எதிராக களத்தில் குதித்திருப்பவர் நடிகர் விஜய். வரும் சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ள கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் உருவாகியுள்ளது. கட்சி தொடங்கிய பிறகு பெரிதும் பரபரப்பாக இல்லாவிட்டாலும் அவ்வப்பொழுது அறிக்கை, பொது மேடை என இயங்கி வருகிறார் விஜய். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநாடு மிகப்பெரிய தாக்கத்தை தமிழக அரசியலில் ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் விஜய்க்கு என்று கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருந்தாலும் தமிழக அரசியலில் தற்போதைய நிலையை பொறுத்தவரையில் கூட்டணி இல்லாமல் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவது என்பது மிகவும் கடினமான ஒன்றாகவே கருதப்படுகிறது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற விஜயின் அறிவிப்பால் அவர் பக்கம் சில கட்சிகள் சாயும் என்றும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர்களுடன் எந்த கட்சியும் இதுவரை கூட்டணிக்கு வரவில்லை. திருமாவளவனுக்கு வெளிப்படையாக விஜய் அழைப்பு விடுத்தும் அவர் அதை ஏற்க மறுத்துவிட்டார். இந்த நிலையில் விஜய் தரப்பினர் தொடர்ந்து திமுகவில் கூட்டணியில் பல ஆண்டுகளாக நீடித்து வரும் காங்கிரசுக்கு தொடர் அழைப்பு விடுத்து வருகின்றனர். ஏற்கனவே இது தொடர்பாக டெல்லியில் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தியிடம் தமிழக காங்கிரஸ் கட்சி ஆலோசனை நடத்தியது. இந்த நிலையில் தமிழக காங்கிரஸ் மேலிடம் பொறுப்பாளர் கிரிஷ் சொக்கங்களிடம் மீண்டும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. அதில் தாவேகாவுடன் கூட்டணி சேர்ந்தால் 70 தொகுதிகள் கூட்டணி துணை முதல்வர் பதவி அளிப்பதாக காங்கிரசுக்கு தாவேகா உத்தரவாதம் அளித்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தை புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் ஒருவர் மூலமாக நடத்தப்பட்டுள்ளது. ஆனால் தற்பொழுது வரை தாவேகாவின் அழைப்பிற்கு காங்கிரஸ் பிடிகொடுக்கவில்லை. அதே சமயம் தேர்தல் சமயத்தில் திமுகவுடனான தொகுதி பங்கீட்டின் போது கடந்த முறையை காட்டிலும் அதிக தொகுதிகள் கேட்க காங்கிரஸ் முடிவு செய்துள்ளது. காங்கிரஸ் எதிர்பார்த்த தொகுதிகள் எண்ணிக்கை கிடைக்காவிட்டால் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி பற்றி ஆலோசிக்க தயாராக உள்ளனர். தாவேகா, காங்கிரஸ் மட்டுமின்றி மற்ற கட்சிகளுடனும் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். தாவேகா தமிழக காங்கிரசுக்கு தூதுவிட்டு வரும் நிலையில் ராகுல் காந்தி நடத்தும் பாத யாத்திரையில் வரும் 27ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்கிறார். ராகுல் காந்தி, சோனியா காந்தி ஆகியோருடனான மு.க. ஸ்டாலினின் உறவு சுமூகமானதாக உள்ளது. இதனால் திமுக கூட்டணியை எளிதில் முறியடித்துவிட்டு காங்கிரஸ் வருமா என்பது மிகப்பெரிய கேள்வி உள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தமிழ்நாட்டில் பல்வேறு கூட்டணி கணக்குகள் மாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய்க்கு பக்கபலமாக இருப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சீமானை விஜயை மிக கடுமையாக விமர்சித்து வருகிறார். விஜய் எடுக்கும் முயற்சிகள் அவருக்கு கை கொடுக்குமா அல்லது வேறு எந்த கட்சியாவது அவருக்கு பக்கபலமாக தோள் கொடுப்பார்களா என்பதனை பொறுத்திருந்து பார்ப்ப வேண்டும். இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.